மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். உத்தரப்பிரதேசத்துல ஒரே உச்சகட்ட பரபரப்பு. அங்க இருக்கக்கூடிய டிஜிபி ஆபீஸ்க்கு வந்து ஒரு மிரட்டல் வருது. அந்த மிரட்டல்ல என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ புதுசா பிரம்மாண்டமா கட்டிட்டு இருக்கக்கூடிய ராமர் கோவில் அங்க வந்து வெடிகுண்டு வைக்க போறோம். அது மட்டும் ராமர் கோயிலுக்கு மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவருக்கு ஒரு வெடிகுண்டு வைக்க போறோம். இது இல்லாம உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எஸ்டிஎஃப் அதிரடிப்படையோட சீஃபா இருக்கக்கூடிய அமிதாப் அவருக்கு ஒரு வெடிகுண்டு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி டிஜிபி ஆபீஸுக்கு வந்து இப்படி ஒரு 3-4 பேரை குறிப்பிட்டு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வருது. இந்த 4 பேர் மட்டுமே இந்தியா முழுக்க வேற எத்தனை இருக்காங்களே, அவங்கள எல்லாம் நீ என்ன பண்ண போற? என்னடா அது, மசூதியை இடிச்சிட்டு கட்டக்கூடிய ராமர் கோவிலுக்கு, எங்க யோகிஜிக்கு, எஸ்டிஎஃப்ஓட சீஃபுக்கு, இப்படி எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் மிரட்டல் கடிதம் வருது. இப்பேற்பட்ட மோசமான காரியத்தை எவன் பண்ணிருப்பான்? இப்படி வெடிகுண்டு மிரட்டல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அப்பேற்பட்ட பயங்கரவாதிகள் யாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்றாங்க. இந்த மிரட்டல் யாருடைய பேர்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜுபைர் கான், ஆலம் அன்சாரி கான் அப்படின்னு சொல்லி 2 முஸ்லிம்கள் பேர்ல இந்த மிரட்டல் கடிதம் வருது. அப்போ போலீஸ்க்கு ஒரு டவுட் ஆச்சு, என்னடா அது ஜுபைர் கான் வருது, ஆலம் அன்சாரி கான் வருது, மன்சூர் அலி கான் பேரை மட்டும் காணாமே அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு டைட்டா டவுட் ஆகி இந்த மிரட்டல் கடிதம் எங்க இருந்து வந்தது பார்த்தோம்னா, ஒரு மெயில் வழி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மெயில் ஐடியை செக் பண்ணி பார்க்குறாங்க. மெயில் ஐடியோட பேரு ஜுபைர்கான் 199@gmail.com, அலம் அன்சாரி கான் 608@gmail.com அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பேர்ல மெயில் வந்திருக்குது. அப்போ ஒரு முஸ்லிம்கள் பேர்ல இப்படி ஒரு ராமர் கோயிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இப்படி வந்தோடனே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கே ஒரு கட்டத்தில் ஒரு கோபம் வந்துருச்சு. அட பாவி முஸ்லிம்களா, எங்க ராமர் உங்களுக்கு என்னடா செஞ்சாரு, ஏன்டா உங்களுக்கு இந்த ராமர் மேல அவ்வளவு கோபம் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச மக்கள் ஒரு கட்டத்தில் கொதிச்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் அவங்களோட விசாரணையை இன்னும் கூடுதலா அதிகமாக்குறாங்க. அப்ப பார்க்கும்போது ஒரு மெயில் ஐடியில இருந்து இந்த மாதிரி மிரட்டல் வந்திருக்குது. இந்த மெயில் ஐடியை எதுல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க, போன்ல இருந்தா கம்ப்யூட்டர்ல இருந்தா அப்படின்னு சொல்லி விசாரணை மேற்கொள்றாங்க. அப்ப இந்த 2 மெயிலுமே 2 போன்ல இருந்து வந்திருக்குது. ஒரு போனு விவோ T2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவோ போன்ல இருந்து வந்திருக்குது. இன்னொரு போனு சாம்சங் கேலக்ஸி A3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போன்ல இருந்து 2 போன்ல இருந்து மெயில் வந்திருக்கு. 2 சிம் கார்டு போட்டு பயன்படுத்தல, வைஃபை வழியா பயன்படுத்திருக்காங்க. வைஃபை போட்டு அதுல இருந்து இந்த மெயில் அனுப்பி இருக்காங்க. அப்ப அந்த வைஃபை எங்க இருந்து இயக்கப்பட்டிருக்கு, அந்த இயக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ்னு சொல்லி இப்படி பல கட்ட ஆராய்ச்சிகள் போலீஸ் மேற்கொண்டு அந்த ஜுபைர் கான், ஆலம் அன்சாரி கான் இவங்க 2 பேரே பிடிச்சிடலாம்னு சொல்லி வேகமா போய் உள்ள போய் பார்த்தா 2 பேருமே சங்கி பயலுங்க, மூதேவிங்க, முஸ்லீம் பேர்ல இப்படிப்பட்ட ஃபோர்ஜரி வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் பிடிச்சாச்சு வாயெல்லாம் வச்சு அவங்கள விசாரிக்கும் போது, சார் நாங்க முஸ்லீம் இல்ல சார், நாங்க 2 பேரும் சங்கி சார், என் பேர் வந்து ஓம் பிரகாஷ் மிஸ்ரா சார் அப்படின்னு ஒருத்தன் அழுகுறான். அப்புறம் இன்னொருத்த என்ன பண்றான், சார் நானும் முஸ்லீம் இல்ல சார், என் பேர் வந்து தஹர் சிங் சார் என் பேரு அப்படின்னு சொல்லி 2 பேருமே நாங்க 2 பேருமே சங்கிகள் தான் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 சங்கிகளும் பார்த்தோம்னா, இவங்க வந்து அங்க உத்தரப்பிரதேசல ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. பாரத் கோ சேவா பரிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பசுக்களை பாதுகாக்கக்கூடிய பசு குண்டர்கள் இருப்பாங்களே, அதுல இருக்கக்கூடிய மூதேவிங்க இந்த 2 மூதேவியும் இவங்க 2 பேர் தான் முஸ்லீம் பேரை வச்சு ஒரு மாறு வேஷத்துல இப்பேற்பட்ட கேடுகட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறானுங்க. அதாவது அங்க ராமர் கோவில் கட்டுறதை வச்சு அங்க ஒரு பெரிய வேலைப்பாடு நடந்துட்டு இருக்குது. அப்போ அங்க பொதுவாகவே உத்தரப்பிரதேசல இன்னைக்கு நாடு முழுக்க இந்த கோயிலோட எதிர்பார்ப்பு இருக்கியா. அப்போ அந்த உத்தரப்பிரதேச மக்கள் ராமர் மேல ஒரு பக்தியில, ராமர் கோவில் மேல ஒரு பக்தியில இருக்கிறாங்க. இந்த பக்தி அப்படியே கொண்டு போய் இஸ்லாமிய வெறுப்பா மாத்திரணும் அப்படின்னு சொல்லிதான் பிளான் போட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. முஸ்லீம் மாதிரியே மாறு வேஷத்துல ஒரு பேரை கிரியேட் பண்ணி முஸ்லீம்கள் பேர்ல தொடர்ந்து வெறுப்பு பேச்சுகள் பேசியிருக்காங்க. முஸ்லீம் மாதிரியே வெறுப்பு பேச்சு பேசி ராமர் கோயிலுக்கு வெடிகுண்டு, யோகி ஆதித்யநாத்துக்கு வெடிகுண்டுன்னு சொல்லி இப்பேற்பட்ட வெறுப்பு வேலைகளை செஞ்சிருக்கானுங்க. அப்போ இவங்களுடைய அரசியலுக்காக இவங்க ராமரை எப்படி வேணாலும் பயன்படுத்துவாங்க, ராமருக்கு எந்த ஒரு அடிப்படை மரியாதை கூட இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மூலமா தெரியுது. இப்போ சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், ராமர் கோயிலுக்கு அந்த மசூதி இடிச்ச இடம் ராமர் கோயிலுக்கு இன்னும் அக்கம் பக்கம் இடங்கள் தேவைப்படுதுன்னு சொல்லி ராமர் கோயில் அறக்கட்டளை சார்பில் நிலங்கள் வாங்கப்பட்டுச்சு. அப்போ அப்படி வாங்கப்பட்ட நிலத்துல எவ்வளவு பெரிய மோசடி எல்லாம் செஞ்சாங்க. 2 கோடி ரூபாய்க்கு நிலத்தை வாங்கி
வெறும் ஒரு 5 நிமிஷத்துல ராமர் கோயில கொண்டு போய் இந்தாங்க இடம் வாங்கிட்டோம் 18 கோடி ரூபாய் அப்படி சொல்லி 2 கோடி ரூபாய் வாங்கி 18 கோடி வாங்கி ராமர் கோயில் பேர்ல ராமர் பேர்ல இப்பேற்பட்ட மோசடிகள் செஞ்சாங்க. அப்போ ஒட்டுமொத்தத்தில் இவங்களுடைய கருத்து என்னன்னா, அந்த ராமர் அப்படிங்கிறது இவங்களுடைய அரசியலுக்கான ஒரு வியாபார பொருளை மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு ராமருக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. ராமருடைய பேரை கெடுக்கிறது தான் இயங்கிட்டு இருக்கானுங்க. அதாவது நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த சங்கிகள் இவனுங்க இந்துக்களுக்கும் இந்து மதத்துக்கும் இவனுங்க வந்து ஒரு மிகப்பெரிய எதிரி. ஏன்னா இத்தனை நாளும் நம்ம ராமருடைய படங்கள் பார்த்துருப்போம், ராமருடைய சிலைகள் படங்கள் பார்க்கும்போது ராமர் ரொம்ப ஒரு மென்மையா அழகா இருக்கக்கூடிய அந்த சிலையோ படங்களை தான் பார்த்துருப்போம். ஆனா அந்த சங்கிகள் எப்ப ராமரை அவங்களோட அரசியலுக்காக கையில் எடுத்தாங்களோ அந்த ராமருடைய போட்டோவை ஒரு கோரமா ஒரு கோபமா இருக்கிற மாதிரி ஒரு வெறுப்பா இருக்கிற மாதிரி இப்பேற்பட்ட ராமரை உருவாக்கிதான் அடுத்த மதத்துக்கு மேல வெறுப்ப பரப்பிட்டு இருக்கானுங்க. இன்னும் சுருக்கமா சொல்றதா இருந்தா, அன்னைக்கு காந்தியை கொண்டுட்டு காந்தியை கோட்ஸே கொண்டுட்டு அந்த பழைய தூக்கி முகமது இஸ்மாயில் தான் ஒருத்தர் கொண்டாருன்னு அன்னைக்கு எப்படி ஒரு பொருளை கிளப்பினாங்களோ அதே வேலையில தான் இன்னைக்கு ராமர் கோயிலுக்கு பாம்பு இருக்குன்னு சொல்லி ஒரு வெடிகுண்டு மிரண்டல் கொடுத்துட்டு அதை தூக்கி முஸ்லீம் பேர்ல அதே ஸ்டைல தான் பண்ண பார்த்திருக்கானுங்க. ஆமா என்ன இது, நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த கைது செய்யப்பட்டிருக்காங்களா 2 சங்கிகள், இவங்க வெறும் அம்பு தான். இந்த அம்பை எய்தவன் வேற ஒருத்தன், அவனோட பேர் என்ன பார்த்தோம்னா தேவேந்திர திவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி. அவன் தான் இந்த கோ பரிஷத்துன்னு சொல்லி ஒரு பசு பாதுகாப்புக்காக ஒரு அமைப்பு வச்சிருக்காங்களே அந்த அமைப்புக்கு அவன் தான் தலைவராக இருந்திருக்கிறான். இவன் வந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கு ரொம்ப அவர் மேல ஒரு பெரிய ரசிகரா இருந்திருக்கிறான். இவன் வந்து தொடர்ந்து இதே வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறான். அதாவது இந்த மாதிரி முஸ்லிம்கள் பேர்ல ஒரு வெறுப்பு பேசுறது, அதை வச்சு பல லெட்டர் காட்டுறது, வெடிகுண்டு மிரட்டல் காட்டுறதுன்னு சொல்லி இவன் தொடர்ந்து இதே வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறான். இவனுடைய ஹிஸ்டரி எல்லாம் கொஞ்சம் நம்ம நோண்டி பார்த்தோம். நோண்டி பார்க்கும்போது 2023 ஒரு கடிதத்தை ஒண்ணு காட்டுறான். எனக்கு வந்து கொலை மிரட்டல் வந்திருக்குது, எனக்கு மட்டும் இல்ல எங்க அம்மா எங்க அக்கா தங்கச்சி எல்லாரையும் கொன்றுவோம், நீ வந்து இந்த பசு பாதுகாப்பு வேலையை மட்டும் விட்டுலன்னா உன் குடும்பத்தை காலி பண்ணிடுவோம் சொல்லி 2023 நவம்பர் மாசம் இதே மாதிரி ஒரு போட்டோ காமிச்சான். அதுக்கடுத்து நவம்பர் 2022 இது மாதிரி ஒரு இந்திய லெட்டர் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி காமிச்சான். இந்த மாதிரி இந்த மிரட்டல் வந்து ஜிஹாதிகள் வந்து எனக்கு மிரட்டல் கொடுக்குறாங்க, என் உயிரை என்ன கொன்றுவன்றாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சீனை காமிச்சான். அதுக்கடுத்து ஆகஸ்ட் 2022 ஒரு உருது கடிதத்தை காமிச்சான். எனக்கு உருதுல வந்து ஒரு மிரட்டல் கடிதம் வந்திருக்குது, என்ன யாரு கொள்றாங்களோ அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் சன்மானம், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகியை கொள்றவங்களுக்கு 10 கோடி ரூபான்னு சொல்லி உருதுல ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி ஒன்னு காமிச்சான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிப்ரவரி மாசத்துல 2022 பிப்ரவரியில திரும்ப எனக்கு ஒரு மிரட்டல் கடிதம் வந்திருக்கு, என்ன வந்து ஷைஃப் கான் சொல்லக்கூடிய ஒருத்தன் வந்து மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக் காமிச்சான். அதுக்கடுத்து திரும்ப என்ன பண்ணா டிசம்பர் 2021 ஒரு இதே மாதிரிதான் ஒரு மிரட்டல் கடிதம் வந்திருக்குது, இந்த கடிதத்தை கொடுத்த வந்து சல்மான் கான் அப்படின்னு சொல்லி சல்மான் கான் ஒரு பேரை காமிச்சான். இப்படி முதவி வந்து இதே வேலையதான், மாசத்துக்கு எனக்கு ஒரு கடிதம் வருது, எனக்கு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி இவர் ஃபிகர் இவருக்கு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி மாசம் மாசம் எனக்கு முஸ்லீம் பேர்ல மிரட்டல் கடிதம் வருதுன்னு சொல்லி இதே முதவி இதே வேலையை தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அப்படி ஒரு வேலையா தான் இப்ப இவரோட 2 அடியால வச்சு இப்ப இந்த பெறப்பட்ட ராமர் கோயிலுக்கே மிரட்டல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்ப ஒரு கேடுகட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. இதுல நம்ம இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவனுக்கு அந்த மிரட்டல் கடிதம் வருதுன்னு ஒரு கடிதம் போடுறான், முஸ்லீம் பேர்ல கடிதம் போடுறான், அதுக்கு அவனுங்க பயன்படுத்தக்கூடிய பேர்கள் பாருங்க, சைஃப் அலி கான், சல்மான் கான் சொல்லி இஸ்லாமியர்கள்ல யார் யாரெல்லாம் பிரபலமா இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேரை பயன்படுத்துறாங்க. இந்த தடவை ராமர் கோயிலுக்கு மிரட்டல் சொல்லி ஒரு கடிதம் எழுதிருக்காங்கல்ல, அந்த கடிதம் ஜுபைர் கான்ற பேரில் எழுதுறான். ஏன்னா வடக்குல ஆல் டு ஜுபைர் பல ஆக்கப்பூர்வமான பணிகள் செஞ்சுட்டு இருக்காரு, அந்த ஜுபைரோட பேர்ல இப்பேற்பட்ட ஒரு கடிதம். மொத்தத்துல இந்த தேவேந்திர திவாரிங்கிறவன் தொடர்ந்து இதே வேலையா தான் இருந்திருக்கான். அதாவது ஊருக்குள்ள இவருக்கு ஒரு கெத்து, முஸ்லிம்கள் அவனை கொலை மிரட்டல் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அப்ப அவனும் பெரிய ஆளுப்பா, யோகி ஆதித்யநாத்துக்கும் கொலை மிரட்டல் வருது, இவனுக்கும் கொலை மிரட்டல் வருதுன்னா அப்ப யோகிக்கு நிகரான ஒரு தலைவர் போல இருக்குதே அப்படின்னு சொல்லி ஊர்ல ஒரு பேர் உருவாகணும் சொல்லி இத்தனை நாளா ஒரு வேலை செஞ்சான். இப்போ அவன்கிட்ட வேலை செய்யக்கூடிய 2 பேரை ராமர் கோயிலுக்கே கொலை மிரட்டல், ராமர் கோயிலுக்கே வெடிகுண்டு மிரட்டல் விட்டு இப்ப புதுசா அவனுக்கு கிளப்பி விட்டுருக்கான். இந்த நம்ம ஊர்ல 2 லோக்கல் சங்கிங்க பண்ணாங்க தெரியுமா, தான் சொந்த வீட்லயே பெட்ரோல் குண்டை தூக்கி போட்டுக்கிட்டு எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் அதனாலதான் இப்படி செஞ்சேன் சார் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 3 பேரை தூக்கி உள்ள தூக்கி போட்டாங்க தெரியுமா, அதே மாதிரிதான் இந்த உதவி அங்க பண்ணிருக்குது. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு, இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. அப்ப தொடர்ந்து நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், இப்ப இந்த சங்கிகளுடைய சுயரூபங்கள் தொடர்ந்து இப்ப அம்பலம் ஆயிட்டே வருது. இவங்க எப்பேற்பட்ட ஒரு கொடூர சிந்தனை கொண்டவனுங்கன்றது இன்னைக்கு அவங்களோட வண்டவாளம் எல்லாம் அப்படியே நிர்வாணம் ஆகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மோசமானங்கிறது மக்கள் முன்னாடி இன்னைக்கு வெளியில வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்துல தான் உத்தரகாண்ட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்போ நடந்திருக்குது. உத்தரகாண்ட் சம்பவத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம், அங்க வந்து பாஜகவுடைய மண்டல் தலைவரா இருக்கவன், அவனோட பேர் வந்து கமல் ராவத்.
அவன் என்ன பண்ணிருக்கானா, ஒரு சின்ன புள்ள 16 வயசு புள்ள, அந்த புள்ளைய தூக்கிட்டு போய் அந்த புள்ளைய கற்பழிச்சு நாசம் பண்ணிருக்கான். அந்த 16 வயசு புள்ளைய நாசம் பண்ணி கற்பழிச்சு அவ்வளவு பெரிய கொடூர காரியத்தை செஞ்சிருக்கிறான். அதுக்கடுத்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த புள்ள அவங்க பெற்றவங்க எல்லாம் போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்களை இந்த பாஜக தலைவர் கமல் ராவத் இவர் தான் எங்களை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த பாஜக தலைவர் கமல் ராவத் இவன் யாருன்னு பார்த்தோம்னா, அங்க உத்தரகாண்ட் பாஜக முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர். புஷ்கர் சிங் தாமி எங்க போனாலும் அவருக்கு போய் மாலை போடக்கூடிய அளவுக்கு, அவர் ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிட்டா கூட அந்த மீட்டிங்ல இவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு, அவருக்கு அந்த முதலமைச்சர் கையில விருது வாங்கக்கூடிய அளவுக்கு, முதலமைச்சர் ஒரு இடத்துல உட்கார்ந்தா பக்கத்திலே சீட்டு போட்டு உட்காரக்கூடிய அளவுக்கு பாஜக முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவன். அப்போ இந்த பெத்தவங்க போய் அங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸ் இந்த போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் இப்போ வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வழக்கு பதிவு செஞ்சோடனே ஆள் எஸ்கேப்பு, இப்போ தலைமறைவா இருக்கான், அவனை தேடிட்டு இருக்கிறாங்க. எப்படி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு. மோடியோட சொந்த தொகுதியா இருக்கக்கூடிய வாரணாசியில அங்க பாஜக ஐடி விங் பொறுப்புல இருக்கக்கூடிய 3 பேர் அங்க ஐஐடியில படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த மாணவியை நைட்ல வச்சு சீரழிச்சிருக்கிறானுங்க. அப்போ இவங்க தொடர்ந்து இவங்க செய்யக்கூடிய அரசியலாம் ஓ மேரா பேட்டி ஓ மேரா பச்சோ அப்படின்னு சொல்லி பெண்கள் பேர்ல ஒரு போலியான அரசியல் செஞ்சுட்டு அந்த பெண்களுடைய பாதுகாப்பு இவங்க தான் முதல்ல எதிரிகள் அப்படின்னு தெரியுது. ராமர் பேர்ல ஒரு அரசியல் பண்ணிட்டு அந்த ராமர் கோவிலுக்கே வெடிகுண்டு மிரட்டல் கூடிய அளவுக்கு ராமருக்கே எதிரிகள் அப்படிங்கறத இங்க தெரிய வருது. அதனால இங்க இந்து முஸ்லிம் இந்த வெறுப்பை தூண்டி விட்டே நம்ம ஒரு அரசியல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க பல திட்டங்கள் திட்டிட்டு இருக்காங்க. இன்னும் வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் பல வேலைகள் செய்வாங்க. ஏன்னா இவங்களுடைய தேர்தல் யுக்தி எப்படியாப்பட்டதுங்கிறத சமீபத்தில் கூட வாஷிங்டன் போஸ்ட் ஒரு பெரிய நீண்ட அறிக்கையில் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. ஒரு தேர்தல் வரும்போது இவங்க ஐடி விங் எப்படி செயல்படுவாங்க, தேர்தல் நெருங்க அதை இஸ்லாமிய வெறுப்பா மாத்தி எப்படியெல்லாம் ஓட்டா மாத்துவாங்கன்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் மதத்தின் பேர்ல ஒரு கலவரத்தை தூண்டுறா, ஒரு மதத்தின் பேர்ல ஒரு பிரிவினையை தூண்டுறா அப்படின்னா அதுல அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தூண்டி விட்டவன் இதுக்கு பின்புலமா யார் யார் இருக்காங்க, என்ன காரணத்துக்காக தூண்டி விட்டா அப்படின்றத நம்ம தீர ஆராய வேண்டியது ரொம்பவே முக்கியம். எவனோ ஒருத்தனோட அரசியல் லாபத்துக்காக இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் முஸ்லிம்கள் இவங்க ஒரு மத பிரிவினை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதனால அந்த மத வெறியர்கள் தான் லாபம் அடைவாங்க. அதனால எந்த ஒரு செய்தி வந்தாலும் எந்த ஒரு இஷ்யூ நடந்தாலும் அதுக்கு பின்புலம் யாரு, அதை தூண்டி விட்டவன் யாரு அப்படின்றது தீர ஆராய வேண்டியது ரொம்பவே முக்கியம்.